ஒரு தடவை அரைச்சு கொடுத்தா போதும், டெய்லி வந்துடுறாங்க. அதை அரைச்சு கொடு, இதை அரைச்சு கொடுன்னு. இதுல நைஸா அரைச்சு தாடாமா. என்ன சொன்ன? போச்சுடா. பூர்விகா அப்ளையன்சஸ் மட்டும் ஓபன் பண்ணட்டும், உடனே போய் வாங்குறேன். சாதாரண மிக்ஸி இல்ல, 4-in-1 மிக்ஸி. பூர்விகால மிக்ஸியா? மிக்ஸி மட்டும் இல்லம்மா, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு வீட்டுக்கு தேவையான எல்லாமே பூர்விகால வந்தாச்சு. பூர்விகா இப்போ பூர்விகா அப்ளையன்சஸ் ஆயாச்சு. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ நம்ம போரூர்ல ஏப்ரல் 26 பிரம்மாண்ட திறப்பு விழா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான செலிபிரிட்டி தான் இன்டர்வியூ கூப்பிட்டு யாருன்னு நீங்க தமிழ்ல பாத்துருப்பீங்க. நம்ம கண்ணாடி தான் வச்சு பார்த்தாலே வாயில இருந்து வார்த்தையே வரல. ஓ, அப்போனா இதனால தான் வெளியே எங்கேயாச்சும் கிளம்பும் போது பொண்ணு வரதுக்கு முன்னாடி லேட் ஆகுதா? ஆமா ப்ரோ, நாங்க மட்டும் இல்லைன்னா யாரால வீட்டை விட்டு வெளியே நடமாடவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான செலிபிரிட்டி தான் இன்டர்வியூ கூப்பிட்டு யாருன்னு நீங்க தமிழ்ல பாத்துருப்பீங்க. நம்ம கண்ணாடி தான் கூப்பிட்டு வாங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் கண்ணாடி. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நான் கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல ப்ரோ. சரி, நீங்க இருக்கிறதுனால தான் எங்க மாதிரி மனுஷங்களால தைரியமா வீட்டை விட்டு வெளியே வர முடியுது. ஆமா ப்ரோ, நாங்க மட்டும் இல்லைன்னா யாரால வீட்டை விட்டு வெளியே நடமாடவே முடியாது ப்ரோ. எங்களை மாதிரி மனுஷங்க உங்க முகத்தை பார்த்துதான் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, அதுவா கேக்குறீங்க? ஏன் கண்ணாடி அப்படி பதறீங்க? அத நினைச்சு பார்த்தாலே வாயில இருந்து வார்த்தையே வரல ப்ரோ. ஏன் கண்ணாடி அதுவா கேக்குறீங்க? உங்களை மாதிரி பசங்க கூட எங்களை முகத்தை பார்த்து உடனே போயிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்கிறாங்களே, ஐயோ மேக்கப் பண்ற பேர்ல அவங்க மூஞ்சில அவங்க பெயிண்டா பூசுவாங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா இந்த பொண்ணுங்க இருக்கிறாங்களா, 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் மேக்கப் போட்டு யூஸ் பண்றாங்க ப்ரோ. ஓ, அப்பனா இதனால தான் வெளியே எங்கேயாச்சும் கிளம்பும் போது பொண்ணு வரதுக்கு முன்னாடி லேட் ஆகுதா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ஒரு நிமிஷம், நீங்க சிரிக்காதீங்க. ஏன் கண்ணாடி? உங்களை மாதிரி பசங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு. ஓ, அது என்ன கம்ப்ளைண்ட் கண்ணாடி? பசங்க எங்களை பாக்குறதுதான் என்னமோ கொஞ்ச நேரம் தான். ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல எங்களை மாதிரி கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்து அவங்கள பார்த்து ஒரு கவிதை சொல்லுவாங்க பாருங்க. ஐயோ. அப்படி அவங்களே பார்த்து என்ன கவிதை சொல்லுவாங்க கண்ணாடி? அதுவா, நீ ரொம்ப அழகண்ணா, உன்ன மாதிரி அழகு இந்த உலகத்துல யாருமே இல்ல, உன்னை பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா என்னமோ சொல்லிப்பாங்க ப்ரோ. ஜெபினே, நீ அழகண்டா, உன்ன மாதிரி அழகு இந்த உலகத்துல யாருமே இல்லடா. அவ்வளவு அழகாகிற. ஒரு நாள் ஃபுல்லா நான் உன்னையே பார்த்து இருக்கேன்டா. ப்ரோ என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? ஒண்ணுல கண்ணாடி, நாங்க பண்ணது ஏதாச்சும் உங்களுக்கு இரிட்டேட்டா இருந்துச்சுன்னா எல்லாருக்காகவும் நான் சாரி கேட்டுறேன் கண்ணாடி. சாரி கண்ணாடி. பரவாயில்ல ப்ரோ, பழகிடுச்சு ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் கண்ணாடி. கேளுங்க ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல பசங்க அவங்களே பார்த்து கவிதை சொல்றாங்கன்னு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த கவிதையை அவங்க மனசுக்குள்ள சொல்லிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அது? எங்க படைப்பே அப்படிதான் ப்ரோ. யாராவது எங்க முன்னாடி வந்து நின்னாவே போதும், அவங்க மனசு என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு கேட்கும் ப்ரோ. ஓ, அப்படியா? இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும் கண்ணாடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியுமா, இதுக்கு முன்னாடி தெரியுமா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. சொல்லுங்க கண்ணாடி. எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் ப்ரோ. டைம் ஆயிடுச்சா? ஆமா கண்ணாடி, நான் பேசுறத டைம் போனதே தெரியல. நான் கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ வந்ததுக்கு ரொம்ப நன்றி கண்ணாடி. பரவாயில்ல ப்ரோ. கொஞ்ச நாள் முன்னாடி உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. சும்மா கமெண்ட் செக்ஷன் பார்க்காம சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் தொட்டு பார்த்தா என்ன வர சொல்லி நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அதான் ப்ரோ நீங்க கூப்பிட்டு வந்துட்டேன். ஓ, ஓகே தேங்க்யூ கண்ணாடி. நீங்க வர உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. போறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருங்க கண்ணாடி. சரி ப்ரோ. சொல்லுங்க. ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்க கண்ணாடி பேசுறேன். நீங்க எல்லாரும் காலங்காத்தால என் முகத்தை பார்த்துதான் வீட்டை விட்டு வெளியே போவீங்க. நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த தான் ஷேர் பண்ண வந்துக்கிறேன். அது என்னன்னா, யாருமே உடஞ்ச கண்ணாடியில கண்ணாடி பார்க்காதீங்க, ஓகேவா? இது ஏன் சொல்றேன், இது வந்து ஒரு சிம்டம்ஸ் மாதிரி, ஒரு டேஞ்சரான விஷயம். அது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப அது டைம் இல்லை எனக்கும். வேற ஒரு இன்டர்வியூக்கு போகணும், அதுக்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஆனா பெரியவங்க கிட்ட சொல்லுவாங்க, ஓகேவா? ஓகே, பாய் நண்பர்களே, இதோட விடைபெறுகிறேன். தேங்க்யூ கண்ணாடி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்புறேன். இதே போல இன்னும் நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ கூப்பிட போறோம். யாரை கூப்பிடலாம் சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவளுக்கு பேச்சு கஷ்டப்பட்டு வர வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட போறோம். அதை நீங்க மிஸ் பண்ண பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போட வீடியோ நோட்டிபிகேஷன் ஒரு கரெக்டா வரும். ஓகேவா? ஓகே, மற்ற சந்திக்கலாம். பாய்.